ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாசுகி இண்டிகஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாசுகி இண்டிகஸ் என்பது ஒரு பாம்பை தான் இவ்வாறு கூறுகிறார்கள். உலகில் மிக நீளமான அதிக எடை கொண்ட பாம்பு இனம் ஒன்று குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் வாழ்ந்தது என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். இதை உத்தரகாண்ட் மாநில IIT ரூர்க்கியை சேர்ந்த விஞ்ஞானிகளான தேவ்ஜித் தத்தா, சுனில் பாஜ்பாய் ஆய்வு செய்தார்கள். அப்போது அவர்கள் கண்டறியப்பட்டுள்ள ஆய்வு கட்டுரையில் 27 பாகங்களாக கிடைத்த எலும்புகளை கொண்டு 2022ஆம் ஆண்டு தீவிரமாக ஆய்வு செய்தபோதுதான் அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டதாக, மிக நீளமான பாம்பு இனத்தை சேர்ந்ததாகவும் இவர்கள் கண்டறிந்துள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் புதைப்படிவங்களில் இதனுடைய நீளமானது 36 முதல் 50 அடி வரை இருக்கலாம் அப்படின்னும், சுமார் 1000 கிலோ வரை எடை இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. முழுமையான எலும்புக்கூடுகள் இங்கு கிடைக்காததால் இதனுடைய மொத்த நீளமானது அறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இவை வாழ்ந்த காலத்தில் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி வாழ்ந்திருக்கலாம் என்றும் இவர்களுடைய ஆய்வின்படி இதுவே மிக நீளமான பாம்பு என்று இவர்கள் கூறுகிறார்கள். இவ்வகை பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு பெயர் சுற்றுறாங்க. இந்த இண்டிகஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்தியாவை குறிக்கக்கூடிய சொல்லாக உள்ளது. அதாவது புராணங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாம்பினுடைய பெயர் தான் இந்த வாசுகி. இது தற்போது விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த வாசுகி பாம்பினுடைய விமர்சனங்கள் பெருமளவு புராணங்களில் குறிப்பிடப்பட்ட வாசுகி பாம்பு உண்மை என்றும் இதைத்தான் இப்போது கண்டறிந்துள்ளார்கள் என்றும் பலரும் பல தகவல்களை கூறுகிறார்கள். பாம்பினுடைய பெயர்கள் மட்டும்தான் ஒன்று, ஆனால் வேற எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் நாக வழிபாடானது மிக தொன்மையானது. பாம்பு சம்பந்தப்படாத சிவாலயமே இருக்க முடியாது. பூமியைப் போலவே நாகலோகமும் பூமிக்கு அடியே இருப்பதாக நம்பப்படுகிறது. நாகங்களுடைய தலைவனாக நாகராஜன் இருப்பார் என்றும், நாகலோக வசிக்கும் அஷ்ட நாகங்கள் முக்கியமானவை என்றும், அவை வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடயன், ஆனந்தன், குளிக்கன், தட்சகன், சங்கபாலன், பதுமன். ஆதிசேஷனுடைய பார்க்கடல்ல பரந்தாமனை தாங்குகிறார் என்றும், வாசுகி நீலகண்டனுடைய கழுத்தில் ஆபரணமாக புரள்கிறார் என்றும், கார்கோடகன் தேவலோக ரகசியங்களை காக்கிறார் என்றும், அனந்தன் அம்பிகையினுடைய குடையாக திகழ்கிறார் என்றும், சங்கபாலன் பதுமனோ நவநிதிகளில் 2 அருள்பவராக இருக்கிறார்கள் என்றும், குளிகன் சுபகாரியங்களுடைய அதிபதியாக இருக்கிறார். கடைசியாக தட்சகன் இந்த பூமியை தாங்குபவராக இருக்கிறார் என்கின்றன இந்த புராணங்கள். ஈஸ்வரனுடைய கழுத்தில் ஆபரணமாக இருப்பது வாசுகி பாம்பு. இது தேவர்கள் அமிர்தம் பெற பார்க்கடலை கடைவதற்காக மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு அசுரர்கள் ஒரு புறமும் தேவர்கள் மறுபுறமும் நின்று கடைந்தார்கள் என்று ஒரு புராண கருத்தும் உண்டு. நீண்ட நேரமாக கடைந்ததால் வலியால் வாசுகியானது தன்னுடைய ஆழகால விஷத்தை கக்கியது என்றும், அந்த ஆழகால விஷத்தினை அருந்தியதன் காரணமாக ஈசன் நீலகண்டன் என்றும் பெயரும் பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. ஆணவம் கொண்ட வாசுகியை அடக்க ஈசன் அதனுடைய தலை மீது நின்ற ஆடி வாசுகி நர்த்தனர் என்ற பெயரும் கொண்டிருப்பார் என்றும் கூறப்படுகிறது. காசியப்பர் கத்ருவுடைய தம்பதியினுடன் மகனே இந்த வாசுகி. இவர் ஆதிசேஷனுடைய சகோதரராகவும் மானசா என்ற பெண் பாம்பினுடைய அண்ணனாகவும் உள்ளார். பௌத்த புராணங்களில் வாசுகி 8 டிராகன் அரசர்களின் ஒருவராக அறியப்படுகிறார். மேலும் பௌத்தத்தில் புத்தனுடைய உபதேச கூட்டங்களில் வாசுகி உள்ளிட்ட நாக மன்னர்கள் பார்வையாளராக இருந்தனர் என்றும் கூறப்படுகிறது. வாசுகி போன்ற நாக மன்னருடைய கடமைகளை புத்தரை பாதுகாப்பது, நாகர்களை வழி நடத்துவது, ஞானம் கொண்ட மனிதர்களை பாதுகாப்பது என விவரிக்கப்பட்டுள்ளது. வாசுகியினுடைய தலையில் நாகமணி என்னும் அபூர்வ வகை ரத்னம் இருந்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்த நாகமணியானது அபூர்வமான சக்தியை அளிக்கக்கூடியதாகவும் கூறப்படுகிறது. சாக்த வழிபாட்டிலும் வாசுகியினுடைய பங்கு பெருமளவு உள்ளது என்றும் கூறப்படுகிறது. அன்னை ஆதி பராசக்தியின் தலையணையாக இருப்பவர் வாசுகி என்றும் கூறப்படுகிறது. வாசுகி ஈசனை வணங்கி வழிபட்ட ஆலயங்கள் தமிழகத்தில் ஏராளமாக உள்ளது. திருவொற்றியூர், வெள்ளிமேடுபேட்டை, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் போன்றவை அதில் சில. கேரளாவில் ஹரிபாட், ஆந்திர விசாக மாவட்டம் பாம்பு கோயில், கர்நாடகத்தில் உள்ள குக்கே சுப்பிரமணியா கோயில் போன்றவை வாசுகி வழிபட்ட தலங்கள் என கூறப்படுகிறது. விஷ்ணுவின் வாகனமான கருடனின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க வாசுகி முருகப்பெருமானை சரணடைந்ததன் காரணமாக முருகப்பெருமான் வாசுகியை காப்பாற்றினார் என்றும் புராணங்கள் உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.